ஓம் நமோ நாராயணாய நமக. அன்புடன் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. பாஸ் என்கிற பாஸ்கரன் அப்படின்னு ஒரு திரைப்படம் இருக்குது நண்பர்களே, ஆர்யா நடித்தது. அதில் இந்த ஆர்யா வந்து வீட்டில் கோச்சிக்கிட்டு போய் சந்தானம் சலூன் கடையில் உட்காந்துருப்பார். சந்தானம் சொல்லுவார், அறிவுரைகள் சொல்லுவார். அப்போ நம்ம ஆர்யா சொல்லுவார், நான் ரொம்ப உயரத்துக்கு போகணும் வாழ்க்கையிலன்னு. அப்போ கூப்பிட்டு போய் ஒரு டவரை காட்டுவார், இந்த அளவுக்கு உயரத்துக்கு போக முடியுமான்னு. இதில் ஏறி நீ வேலை பாரு அப்படிம்பார். அதெல்லாம் நமக்கு முடியாதுப்பா, ஒத்துறாதுப்பா, கேஷுவலான வேலை வேணும்பார். அந்த மாதிரி வேலையை தேடித்தான் தம்பிங்களாம் நான் வந்து ஏதோ செக்யூரிட்டி சர்வீஸில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். என்னால் முடிஞ்ச வேலையை 23 ஆண்டு காலமாக இருக்கேன். அதில் 19 ஆண்டு காலம் நமக்கு நல்ல வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு முதலாளியுடைய பேர் தான் இந்த பேர். அதை நான் திரும்ப சொல்லக்கூடாது இல்லையா, எஜமான விசுவாசம். இப்படி முதலாளி நல்லா இருந்தால் தான் தொழிலாளிகள் நல்லா இருக்க முடியும், தொழிலாளிகள் நல்லா இருந்தால் தான் முதலாளிகள் நல்லா இருக்க முடியும். எல்லாருக்கும் நல்ல முதலாளிகள் நல்ல அதிகாரிகள் கிடைக்கணும் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். எனக்கு கூட பார்த்தீங்கன்னா விவேகமான சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கள அலுவலர்கள், ஃபீல்டு ஆஃபீஸர்ஸு, ரேஸ் போல் சுற்றி சொல்லக்கூடிய ஃபீல்டு ஆஃபீஸர்கள் இருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சிவகுமாரர்கள் போன்ற ஃபீல்டு ஆஃபீஸர்ஸு, சிவ புதல்விகள் போன்ற கண்மணிகள், மின்மினிகள், பெண்மணிகள் போன்ற கணக்கு பிள்ளைகள் இருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பகுதி திருப்பூர் பகுதிகளில் லோட்டஸ் அரவிந்தம் போல் ஃபீல்டு ஆஃபீஸர்ஸு, எம்ஜி ராமச்சந்திரன் போல புரட்சி தலைவர் போல் ஃபீல்டு ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க. அப்புறம் கோவை பகுதியில் பார்த்திங்கன்னா இசைஞானி போல் ஃபீல்டு ஆஃபீஸர்ஸு, மகாபிரபுக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இப்படி பல விதமான ஃபீல்டு ஆஃபீஸர்ஸு, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் விவேகமானவர்கள், சிவகுமாரர்கள், சிவ பெண்மணிகள், கண்மணிகள், மின்மணிகள், லோட்டஸ் அரவிந்தம் போன்றவர்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ராமச்சந்திரன் அவர்களைப் போல உள்ளவர்கள், இசைஞானி போல உள்ளவர்கள், மகாபிரபுக்கள் போன்ற அதிகாரிகள் இருக்காங்க. நல்ல அதிகாரிகள் நல்ல பாஸ் இருந்தால் தான் நமக்கு சதிகாரிகள் நீங்குவாங்க. ஆகவே நல்ல அதிகாரிகளை பெற்று நாம் வளமுடன் வாழ வேண்டும். அதற்காக நாம் முதலாளிகள் அனைவரையும் வாழ்த்துவோம், முதலாளிகள் அனைவரையும் தொழிலாளிகளை வாழ்த்தட்டும். எங்கள் முதலாளி தங்க முதலாளி என்ற ரஜினிகாந்த், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய பாடல் உண்டு. நல்லவனுக்கு நல்லவன் என்கிற திரைப்படம் என்று நினைக்கிறேன். எங்கள் முதலாளி தங்க முதலாளி என்கிற பாடலை கேட்டு மகிழ்வோம். ரொம்ப காக்கா பிடிக்காதரா, ஐஸ் வைக்காதரா என்று எங்களுடைய கள அலுவலர்கள், அதிகாரிகள் சொல்வது போல் கேட்கிறது. அப்படியெல்லாம் இல்லை நண்பர்களே. முதலாளி வளமுடன் நலமுடன் வாழ வேண்டும். அப்போதுதான் தொழிலாளிகள் நலமுடன் வளமுடன் இருப்பார்கள். தொழிலாளிகள் நலமுடன் வளமுடன் இருந்தால் தான் முதலாளிகள் வளமுடன் நலமுடன் இருப்பார்கள். தொண்டர்கள் இல்லாமல் தலைவர்கள் இல்லை, தலைவர்கள் இல்லாமல் தொண்டர்கள் இல்லை, ஊழியர்கள் வேலைக்காரர்கள் இல்லாமல் எஜமானர்கள் இல்லை, எஜமானர்கள் இல்லாமல் வேலைக்காரர்கள் இல்லை. ஆகவே அனைவரும் நலம் பெற்று வாழ்வோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், என்றும் சீரும் சிறப்புடன் வாழ்வோம் நண்பர்களே. வாழ்த்துக்கள். ஜெய் ஹிந்த், பாரத் மாதா கி ஜெய்.